எதிர்நீச்சல் சீரியல்ல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, நம்ம ஜனனி ஒரு வழியா பார்கவி ஃபோன் பண்ணி பேசிட்டாங்க. பார்கவி லொகேஷன் அனுப்புன்னு சொன்னாங்க. ஆனா பார்கவி லொகேஷன் அனுப்பவே இல்லைன்னு சொல்லி, ஜனனி குழப்பத்தோட இருக்கும்போது, கரெக்ட்டா பார்கவியோட லொகேஷன் ஜனனிக்கு கிடைக்குது. கிடைச்ச உடனே பார்கவி கொஞ்ச நேரத்துல கால் பண்றாங்க. அக்கா உங்களுக்கு லொகேஷன் அனுப்பிட்டேன் பாத்தீங்களாக்கா?" "பாத்துட்டேன் பார்கவி. நான் பக்கத்துல தான் இருக்கேன். நான் அங்கேயே வந்துடுறேன். ஆனா என்ன தெரியும் உங்களுக்கு தெரியல. ஒருத்தர் ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்காங்க. அது கண்டிப்பா அந்த ஆதிகுணசேகரன் அனுப்புன ஆளுங்களா தான் இருப்பாங்க. நீங்க அவங்க கண்ல மாட்டாம நீங்க அங்கேயே சேஃபா இருங்க. நான் வந்து உங்கள பிக்கப் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு நம்ம ஜனனி சொல்லிடுறாங்க. பார்கவியும் ஜீவானந்த சொல்றாங்க. ஜீவானந்தம் உடனே, "இங்க பாரு பார்கவி, கண்டிப்பா இங்க யாராலயும் வர முடியாது. அவர் தான் சொன்னார்ல, இது ரொம்ப சேஃப் ஆகும்னு சொல்லிட்டு, ஜனனி வர வரைக்கும் நாம எங்கேயும் போக வேணாம். புரியுதா? இங்கேயே சேஃபா இருக்கலாம்னு" சொல்லிட்டு ஜீவானந்தம் பார்கவிய அங்கேயே சேஃபா தங்க வச்சுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம நந்தினி என்ன பண்ண தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. நந்தினி ஒளியா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா தர்ஷன் எப்படி வெளியே கொண்டு வருது? ஜனனி ஏன் போன் எடுக்கல அப்படின்னு நம்ம நந்தினிக்கு புரியல. அதனால தர்ஷன் மூலியமா நம்ம நந்தினி சக்திக்கு கால் பண்ணி, "அங்க ஏதோ ஜனனிக்கு பிரச்சனை நினைக்கிறேன். நாங்க கால் பண்ணும்போது கூட யாரோ ஒருத்தர் எடுத்து பேசினா" அப்படின்னு சொல்றாங்க. உடனே சக்திக்கு சந்தேகம் வந்துருது. பார்கவி தேடி போன இடத்துல கண்டிப்பா நம்ம அண்ணன் எதனா பண்ணிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சக்தி கிளம்பி மண்டபத்துக்கு வராரு. வந்து நேரா போயிட்டு நம்ம ஆதிகுணசேகரன்ட்ட, "இது மாதிரி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தர்ஷனுக்கு கல்யாணம் வைக்க போறேன்னு சொன்னது ஓகே. ஆனா உங்களால பார்கவிக்கும் ஜீவானந்தத்துக்கும் ஜனனிக்கும் ஏதோ ஆபத்து மாதிரி தெரியுது எனக்கு. எனக்கு எதுவும் சரியா படல" அப்படிங்கிற மாதிரி சக்தி வந்து சண்டை போடும்போது ஆதிகுணசேகரன் உடனே, "ஆமாண்டா, உண்மைதான். உன் மனைவி ஜனனிக்கு ஆபத்து தான். அவ பெரிய ஆபத்து சிக்கியிருக்கா. உன்னால முடிஞ்சா நீ வேணா போய் அவளை காப்பாத்திக்கோ. இங்க பாரு சக்தி, வேற வழி இல்ல. சீக்கிரமா போ" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருங்க, எனக்கு தெரியும் உங்களால என் மனைவிக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஜனனி அவ்வளவு சாதாரண பொண்ணு இல்ல. நீங்க நினைக்கிறீங்க அந்த பார்கவி ஜீவானத்தை கொன்னுட்டோம் அப்படின்ட்டு. அவங்களாம் சாகல. கண்டிப்பா செத்துருக்கவும் மாட்டாங்க. ஜனனி அவங்கள பார்க்க தான் போயிருப்பா. கண்டிப்பா அந்த ஜீவானத்தையும் பார்கவியும் கொன்னுட்டு வருவா. ஈஸ்வரி அண்ணி ஆசைப்பட்ட மாதிரி தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் தான் ஜனனி கல்யாணம் பண்ணி வைக்க போறா" அப்படின்னு சக்தி சொன்ன உடனே ஆதிகுணசேகரன், "என்ன சொன்ன? என்ன சொன்ன? அந்த பார்கவிக்கும் தர்ஷன் கல்யாணம்? இங்க பாரா, நல்லா நோட் பண்ணிக்கோ. நீ சொல்ற மாதிரி உன் மனைவி அந்த பார்கவிக்கும் தர்ஷனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டானா, அதுக்கப்புறம் நீ சொல்ற எதா இருந்தாலும் நான் கேட்டுக்கிறேன்டா. ஆனா அது வரைக்கும் உன் மனைவி முதல்ல உயிரோட இருக்காலும் போய் பாரு போ" அப்படின்னு ஆதிகுணசேகரன் சொல்றாரு. சொன்ன உடனே சக்தி பயமா கோவப்பட்டு சேர் அட்டி உதைக்கவும், கதிர் உடனே, "என்னடா, என்ன நினைச்சிட்டு இருக்க? அண்ணன் முன்னாடியே வந்து ரொம்ப கோவத்தை காட்டிட்டு இருக்க. என்ன அண்ணே, இப்ப சொல்லுங்கண்ணே. இவன் கதையை முடிச்சு விட்டுறேன். இவன் நமக்கு தேவையே இல்லைண்ணே. இவன் நம்ம குடும்பத்து ஆள் முன்னாடியே நடந்துகிட்டு இருக்கான். அவனுங்க பேச்சு கேட்டு அப்படியே ஆடிட்டு இருக்கானே. அவங்க திரி விட்டுருப்பா, இவங்க வந்து ஆடிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லவும் சக்தி காத்துல பிடிச்சி பரபரன்னு அடிடாரு. "இங்க பாரா, நான் சொல்லிட்டேனே, இதுக்கு மேல அண்ணன் கிண்ணன்னு எந்த ஒரு பாசமும் இல்ல. என் மனைவியை கொல்றதுக்கு திட்டம் போறீங்களா? நீங்க என்ன வேணாலும் திட்டம் போடுங்க. ஆனா அந்த ஆண்டவன் எல்லாத்தையும் பார்த்துதான் இருக்கான். உங்களுக்கு திட்டம் எதுவுமே பலிக்காது. நான் தான் சொல்றேன்ல, கண்டிப்பா சொல்றேன். ஈஸ்வரி அண்ணி ஆசைப்பட்ட மாதிரி தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. அதை ஜனனி நடத்தி வைக்க தான் போறா. அதை ஈஸ்வரி அண்ணி பார்க்க தான் போறாங்க. ஈஸ்வரி அண்ணிக்கு எல்லா ஞாபகம் வரதான் போகுது. நீங்க வேணா பாருங்க. ஈஸ்வரி அண்ணி எழுந்து வந்து அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு வரைக்கும் சொல்ல போறாங்க. இதுல எவன்லாம் சிக்கானோ அவன் எல்லாம் கண்டிப்பா ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம் தான். அது மட்டும் இல்ல, தர்ஷனுக்கு பார்கவி கூட மட்டும்தான் கல்யாணம் நடக்கும். வேற யாரு கூடயும் கல்யாணம் நடக்காது. நடக்கும் விட மாட்டேன். அதுக்கு மீறி நடத்துனீங்கன்னா அதுக்கு மேல என்ன நடக்க போகுதுன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க" அப்படின்னு நம்ம கதிரை புடிச்சு தள்ளி விட்டுட்டு சக்தி சேர் எட்டி உதைச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. கதிர் உடனே, "பாத்தியானே, பாத்தீங்களா எப்படி பேசிட்டு போறான்னு" சொல்லிட்டு விசாரிச்ச உடனே, "பெரியவனே, என்னப்பா இவன் எப்படி பேசிட்டு போறான்? பாத்தியாமா எப்படி பேசுறான்ட்டு? விடுமா, யாரு வேணாலும் என்ன வேணாலும் நடக்கட்டும். ஆனா இந்த ஆதிகுணசேகரன் வாக்கு கொடுத்துட்டான். நான் ஆசைப்பட்டுட்டேன். தர்ஷனுக்கும் அன்புக்கரசிக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டு, அத தடுக்கிறதுக்கோ அத கொண்டு போய் வேற யாரு கூடவோ கல்யாணம் நிக்கிறதுக்கோ இங்க யாராலையும் முடியாதுமா. அப்படி முடிஞ்சிச்சுன்னா மீதி அப்புறம் பாத்துக்கலாம். டேய் கதிரு, போ. போயிட்டு நம்ம மண்டபத்துக்கு ஆளுங்கள எல்லாரையும் உஷாரா இருக்க சொல்லு. விடிஞ்சா தர்ஷனுக்கு கல்யாணம். நாம நினைச்ச மாதிரி கண்டிப்பா அந்த கல்யாணம் நடந்தே தீரணும்" அப்படின்னு ஆதிகுணசேகரன் ஒரு பக்கம் தெளிவா பிளான் பண்ணி தெளிவா இருக்காரு. இப்படி இருக்க ஒரு ஆதிகுணசேகரனை எப்படி நம்ம ஜனனி ஏமாத்தி தர்ஷனை மண்டபத்துல வெளியே கொண்டு வந்து பார்கவி கூட சேர்த்து வைக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம்.